எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாய் உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது? சாப்பிடு. நாய் மாதிரி. ஹலோ செல்லம், இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேமா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துறேன்னா. கழுது ஆயில் போடணும், பயங்கர டைட்டா இருக்கு. தண்ணி அடிச்சிருக்கியா? குடிதா உன்ட்ட சத்தியம் பண்ணிட்டேனுமா? ஆப்பிள் எடுங்க அந்த செல்லம். பயங்கர பசி அதான். நீ மிக்சிங் ஆச்சுன்னு தெரியல, எப்படி முருகுறா? எப்படியாவது ரூம் உள்ள போயிடணும். யாரெல்லாம் தப்பு தப்பா கோணையா மாட்டுறது? ஹலோ, என் பொண்டாட்டி தூங்கிட்டா. என்னடா டேய், இன்னொரு ரவுண்ட் சரக்கு வரியா? சரகடி இதை விட்டு ஒரு வாரம் ஆகுது. பொண்டாட்டி இப்படி எல்லாம் என்ன, அதான் அப்படியே சைடு இது டோட்டலா இப்பதான் அடிச்சோம். தண்டலட்சம் ஆம்ஸ் எல்லாம் டைட் ஆகும். அது எக்ஸசைஸ் பண்ணது ஒரு டயர்டா இது. டீ கிடைக்கும் மச்செல்லாம். சகரே இங்க இருக்கு, அதான். நீ சாப்பிட செல்லம் டீ? நீ திருந்தவே மாட்டியா? என்ன திருந்தனா? பொண்டாட்டி பேச்ச கேட்டு குடிய விட்டுட்டு திருந்தி ஒழுக்க மாறுற. திருந்தணுமா அம்மா? நான் என்ன திருந்தனா, எது திருந்தனான்னு நான் என்ன தப்புன்னு சும்மா பேக்ரவுண்ட் ஹாரிஸ் வாசிக்கிறாங்கல்ல. கோயம்பேடு மார்க்கெட்டா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல சைலண்டா இருக்க மாட்டாங்க. என்ன அப்புறம் ஏன் பிரசவ வார்டுல மட்டும் ஒரு பொண்ணு கையோமையா கத்தி இருக்குது? போயா போயா. ஆமா மச்சான், நீ நைட்டு ஃபுல்லா சும்மா திணற குடிக்கிறோம். கண்டிப்பா மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, இப்பதானே சேர்ந்தோம், அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா? முதல்ல என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. மச்சான் அவங்க கூட குடிக்கணுமா மச்சான்? அப்பனே ஆண்டவா, இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும். சரசே, சரசே, என்னங்க?
ம். பகல்ல இந்த உமா வேண்டாம், இந்த உமா போதும். ஓ. சரி, நான் தொழிலுக்கு போயிட்டு வர்றேன். என்னங்க சின்ன தம்பி வரேன்னு சொல்லிச்சு, நீங்க பாட்டுக்கு போறேங்கிறீங்க? அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சுட்டு போனா ரத்த காயம் தாண்டி ஏற்படும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். அவன் வந்தான்னா தோப்புக்கு அனுப்பு. மட்டுமா? கேட்ச் ஊட்டுக்கிறேன். இந்தா வெட். அங்கேயே வச்சுக்க, அங்கேயே வச்சுக்க, அங்கேயே வச்சுக்க. அம்மா போறாதீங்க, நில்லுங்க. ஐயோ ஐயோ, விதிய மாத்த முடியாது. யாரு மூஞ்சில முழிக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த நாயே முன்னாடி வந்து நிக்குது. என்ன பண்றது? என்ன நாய் மூஞ்சிலியா? இல்ல ஓ மூஞ்சில. நான் வரணும் சொல்லி அதுக்குள்ள போறீங்க. வாடா சீக்கிரம். எது நடக்குமோ அது நடந்துதான் தீரும். என்ன நம்ம ஊர் தட்டுல நீயா படம் போட்டுக்கங்க, போற வழியில இறக்கி விட்டுருங்க. அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடா? நேத்து மேட்டுத்தெரு கணேசனை பாம்பு பிடிச்சிருச்சு. அப்புறம் பாம்பு பிடிச்சு அடிச்சிட்டாங்களா? எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. பயந்தாங்கொள்ளி பசங்க. பாம்பை லெப்ட் ஹேண்ட்ல பிடிச்சு தலைய நாலு சுத்தி சுத்தி நச்சுன்னு அடிக்க வேண்டாமா? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? இந்த பாம்பை கண்டா படைய நடுங்கன்னு சொல்றாங்க, அது எப்படி? அது தொடரடிக்கு பயங்க சொல்லிருப்பானுங்க. அப்ப உங்களுக்கு பயமே இல்லையா? பயமா? எனக்கா? இப்ப பாம்பைய முன்னாடி காட்டுறா, அது என்ன பாடுபடுதுன்னு பாரு. அண்ணா முன்னாடி பாம்புனே எங்கடா? என்ன லெப்ட்ல பிடிச்சு அடிக்கிறேன். ஐயோ என்ன லெப்ட்ல பிடிச்சு அடிக்கிறேன். எங்க லெப்ட்ல பிடிக்க சொல்ற? ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ 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 நான் தப்பிச்சேன். அண்ணா அவன் வீசுங்க. இந்த வீசுங்கடா. ஐயோ எதில இருக்கு பாம்பு? பாம்புடா, பாம்பு பாம்பு. அம்மா அப்பா, அட பாவி. இந்த நாய் மூஞ்சில முடிச்சா ரத்த காய் ஏற்படும் நினைச்சேன், அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு. டேய், என்ன தேடுற? பாம்பு பாம்பு காணுமா? ஏண்டி வயசு பொண்ணுங்களா உட்காந்துட்டு வாய திறக்காம வேலை பாக்குறீங்களே, உங்க வயசுல நான் வாய திறந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லாமையே தெரியுது. ரெட்ட குடம் தூக்க சத்து இல்லாதபடி நீங்கெல்லாம். என் வயசுல நான் 2 குடம் இடுப்புலயும் 2 குடம் தலையில வச்சுக்கிட்டு திம்மு திம்முன்னு நடந்தா சில்லற மைனர்கள்லாம் சிலுத்துக்கிட்டு நிப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு உடம்புல பலம் இருந்துச்சு, இப்ப எங்களுக்கு மூளையில பலம் இருக்கு. மூளை இருக்கா இல்லையான்னு இப்ப பாப்போம். நான் போடுற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கடி பாப்போம். நான் ஒருத்தர் இருக்கும்போது என்ன வச்சுக்கிட்ட விடுகதையா? சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு மூளை வேணும். எனக்கு மூளை இல்லங்கிறியா? இப்ப சொல்றேன். மதுரை சிகப்பு, மானாமதுரை கருப்பு, உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. எங்க சொல்லு பாப்போம். இருக்குதா மூளை வேணும்னு சொல்றது. என்ன கிக்கி வயசு பொண்ணை வச்சு கேவலப்படுத்தினீங்களே, இரு வந்து சொல்றேன். இந்தமா உன் விடுகதைக்கு பதில் குண்டுமணி, சரியா? அட ஆமா. ஏன் நின்ன இடத்துல பதில் சொல்ல முடியாதா? எனக்கு தனியா தான் யோசனை வரும். இப்ப ஏன் விடுகதைக்கு பதில் சொல்லு பாப்போம். செம்பகமா சொல்லு. பட்டணத்து ஜமக்காலத்தை பறக்க விரிச்சு பையனையும் புண்ணையும் எதுக்க வச்சு அவ ஆத்தி ஆத்திங்கிறா, அவன் ஆச்சு ஆச்சுங்கிறான். இவ்வளவுதானே? இந்த வந்துடுறேன். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கு மட்டும் சொல்லுப்பா. பரவாயில்ல சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பட்டணத்து சமக்காலத்தை பறக்க விரிச்சு பொண்ணையும் பையனையும் எழுத்த வச்சு அவன் ஆத்தி ஆத்தினா அவன் ஆச்சு ஆச்சுண்டா. யார் சொன்னது இது? இந்த நாடகத்துக்கெல்லாம் ஆயிட்டு கொடுக்குமே செம்பகம், அதாம்மா சொல்லிச்சு. செண்பமா சொல்லுச்சு. இதுல ஏதோ விஷயம் இருக்குமே. எங்க திரும்ப சொல்லு. எதுக்கு இன்னொரு வாட்டி அடிக்க? அட சொல்லுப்பா. பட்டணத்து சமக்காலத்தை பறக்க வச்சு விரிச்சு பையனையும் பொண்ணையும் எழுத்த வச்சு வச்சு அவன் ஆத்தி ஆத்தினா அவன் ஆச்சு ஆச்சுன்னா. ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி குழப்பமா இருக்கே. அப்பாடா, இவ்வளவு சுகமா இருக்குமா? மருமக பொண்ணு நீ எனக்கு கால அமைக்க விடுற. எனக்கு மகன் இல்லாத குறைய நீ தண்டிமா தீர்த்து வைக்கிற. என்னத்த நீங்க எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அதுவும் சரிதாம்மா.
இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, மருமக பொண்ண நான் கொடுமைப்படுத்துறேன்னு தானே சொல்லுவாங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நீங்க எனக்கு அம்மா மாதிரிதான். ஏ ராசாத்தி தங்கம். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமகன் இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். என்னப்பா முந்தான முடிச்ச படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். நீ அவளும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்குப்பா, நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, நீங்களே போங்க. வாங்கத்த, நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். அட மக்கு மக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீங்க 2 பேருமே போங்க. உள்ள போய் ஏதாவது பலகாரம் சாப்பிட்டு அப்புறம் போங்க. நல்ல பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்கப்ப. அம்மா பண்ணி சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா. அடடா தேவாமிர்தமா இருந்தது. அதை விடு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். உன் மருமக காலமுக்குனாலே எதுக்கு எதுக்கு உன் சொத்து அமுக்குறதுக்கு. உன் பையன் டிக்கெட் வாங்கினானே, எத்தனை டிக்கெட் வாங்கிருந்தா? 2. 3வது வந்து ஒன்னையும் கூட்டிட்டு போலாம்ல. எல்லாம் பிளான். அவங்க 2 பேரும் போயிட்டா வீட்டுல யார் சமைப்பா? நான் தான். நீ கால்வலியோட சமைக்கணும், அவங்க ஜாலியா சினிமாவுக்கு போகணும். இதே உன் பொண்ணா இருந்தா உன்னை விட்டு போவாளா? என்ன இருந்தா நீ மாமியார் தானே. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, ஒரு கிளாஸ் அடி, எல்லாம் புரியும். அடி. என்ன புரிஞ்சதா? இப்ப புரியுது. நான் சொல்லிட்டு சொல்லாத. வரட்டும் பேசிக்கிறேன். வரட்டும் அது பழுதிங்க. ஏண்டா அறிவு கட்டவனே, வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா? ஏண்டி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முந்தானே முடிச்சா? என்னத்த நீங்க தான் போக சொன்னீங்க. என்னங்க இது பசப்புறானே? என்னமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியமா? ஆமாண்டா. பொண்டாட்டிக்காரி வந்த உடனே ஆத்தாக்காரி பைத்தியம் ஆயிட்டா இல்ல? ஏ கேள்வி என்ன ரொம்ப குதிக்கிற? கிழியா என்னையோட கிழின்னு கொஞ்சம் கூட மரியாதை முடிக்கிறேன். அப்பா, எத்தனாயிரம் வருஷத்துக்கு இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா, சுவிட்ச தட்டுன சர்ன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தா வளரணும் ஏதாவது சட்டமா? கிராஸ்ல வளரக்கூடாதா? அப்படி பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பதினி இறக்கலாம். இல்ல அண்டர் கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேட்கிறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குண்ணா. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பானையை மாத்திட்டு எம்டி பானையை கவுத்து கண்ணா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. அந்த கிரிமினல் நான் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே. நில்றா, என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற? வாய ஊது. அது உறிஞ்சிருது, ஊது. என்ன கள்ளு குடிச்சிருக்கிறியா? 2 ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கள்ளு காலங்காத்தாலேயே குடிச்சிருக்கிற. ஏதா பணம்? கள்ளு குடிக்க பணம் எதுக்குன்னு? அதுக்கெல்லாம் மூளை வேணும். மூளை வேணுமா? என்னடா சொல்லிட்டு போறான் இவன்? ஒண்ணுமே புரியலண்ணா. டேய், மரம் ஏறவனுக்கு இந்த வாழ்வை பாடுறா. டேய் நில்றா. என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட? எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு வசதி இல்ல. நடக்கிறதுக்கு கால் தாண்டா வேணும், வசதி என்ன வேணும்? நீ டிவிஎஸ் 50 வாங்கிட்டிய. மரத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறுறேன், இறங்குறேன், உழைக்கிறேன், நான் வாங்குறேன். நீயும் வாங்கு. வாங்கத்தான் போறோம். எப்போ? விழுந்த உடனே வாங்கிடுவோம். விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்டே, அப்புறம் எங்கடா வாங்குறது? அது லாட்டரி சீட்டு வாங்கிருக்கோம், விழுந்த உடனே டிவிஎஸ் 50 வாங்கிடுவோம். ஓ, நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். ஒரு லாட்டரி டிக்கெட்ட வாங்க வேண்டியது, காலையில ஒருக்கா சுரண்ட வேண்டியது, ராத்திரிக்கு ஒருக்கா சுரண்ட வேண்டியது. வேலைக்கே போறதுல குடும்பத்தை காப்பாத்துறதே இல்ல. டேய், உழைச்சு சாப்பிடுங்கடா. அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்தி இருக்க? இது ஏழைகளின் மப்பளம். ஓ, புது கவிதையா? ஆமாண்ணே. சரி, வண்டி துடைக்க துணி இல்லாத போட்டு போ. இருக்கதா ஒண்ணு போட மாட்டேனே. போட்டு போடா. ஆனா போட மாட்டேனே. அவன் கார் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அதை பார்த்து புறாம பள்ள நாயக. ஒரு டிவிஎஸ் 50 இது பொறுக்கல. கிருஷ்ணமூர்த்தி, இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு. இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு. அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம்.
கொண்டு போ. சரிண்ணா. போ. இருடி. இவன் சொல்ல தாங்க முடியலப்பா. பொம்பளைங்க கிட்ட என்ன கலாட்டா? இந்த செம்பகம் விடுதலை பிடிச்சல அத கேட்டேன். ஆத்தி ஆத்தியா? ஆச்சு ஆச்சுதான். இது பொம்பளைங்க கிட்ட கேட்பாங்களா? பொம்பளை தானே போட்டாங்க, பொம்பளை தானே கேட்கணும். முடியற வரைக்கும் இங்கேயே இரு. வளையல்கார் வந்துட்டாரே, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஐயோ என்னப்பா வளையக்காரனுக்கா பண்ணு கொடுக்க போறாங்க? உன்னை வாயை திறந்து பேசாதன்னு சொல்லிருக்கல, மூடிக்கிட்டு பாரு. வெறும் தரையில உட்கார வைக்கிறது, பட்டுப்படவை அழுக்கா போயிடாது. அந்த ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வா. செவ்வகம், பட்டணத்து ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வா, அதான் பெருசா இருக்கும். பட்டணத்து ஜமக்காலம். பொண்ணு உட்கார சொல்லுங்க. வளையல்கார குட்டி எதுக்கு உட்கார வைங்க? பொண்ணு போய் உட்காந்துட்டாங்க. ஆச்சு ஆச்சு. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி ஏ ஆத்தி ஆத்தி ஏ ஆச்சி ஆச்சி ஏ ஆத்தி ஆத்தி ஏ ஆச்சி ஆச்சி ஏ ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி ஏ வயலுக்கார அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஏ ஆத்தி ஆத்தி. தலகையா தலகையா. இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. அதான் வாயில் நுர தள்ளி அவஸ்தைப்படுது. ஐயா, சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது? என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான்? நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போனதா கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி, நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குத்தாங்க ஐயா. வேணும் ஐயா, அதை நான் வேணும்னு செய்யலீங்க. நான் தினம் மரத்துல பதினிக்காக பானையை வைப்பேன். அதை எந்த நாயும் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடுத்துட்டு இருந்திருக்குது. அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்தாயா நான் இப்படி செஞ்சேன். என்னையா பெரிய புடலங்க கல்லு ஒரு உயிரோட விளையாடிட்டல. அம்மா, அக்கா, ஐயா, சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. அருவாள் எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆச்சுனா வளர்ந்துருவேன். ஐயா, சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க. அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காண்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால நான் சொல்றேன், அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா, வெட்டிடாதீங்க. அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன். இந்தாங்கய்யா. ஐயா வச்சுங்க ஐயா. போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டரை சொல்லிடாதீங்க ஐயா. வைத்திர, அவன் செத்தானா இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டி எல்லாம் சொல்லி வைப்புங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க. பேட் ஸ்மெல் வரும். அடே, நாடி திருப்பி இப்ப நல்லா இருக்க. சின்ன தம்பி பொழைச்சிட்டான். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன். நீங்களே வந்து வெட்டிங்கடா, வெட்டிங்கடா. என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தியாடா. பணத்தை ரிட்டர்ன் பண்றா. ரிட்டர்ன். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்ட மாட்டேன். ஏங்க வித்துரு வேண்டா. இந்த வாங்கிக்க. எடே ஓடிப்போ. தம்பி, இனிமே நான் கல்லுல ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைனடு குப்பே. சரசே, சரசே, சரசே. என் கூட பேசாதீங்க. ஏன் நான் லேட்டா வந்தேன்னு கோவமா? பாரு, உனக்காக மல்லிகை பூ திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்தேன். அதாண்டி லேட்டு. திருநெல்வேலி அல்வாவா? இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள நல்ல காலம் பிறக்குது. நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனசு சந்தோஷத்துல நிரம்பி வலிய போகுது. மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு 4 நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா? அது புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், உள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியனாலதான் சாமி நடக்கும். அப்படியா? ஆமா.
டேக் இன்னும் 4 நாள் கழிச்சு வா 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. டேய் ஆ? நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழில்? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழிலை நீ விட்டுட்டீங்கன்னா இந்தியாவுல பல கோடி ரூபாய் நஷ்டமாகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழிலை பத்தி பேசுறியா? போடா. டேய் ஆ? கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வர்றேன் ஓ, சாமி. போடா. ஜோ, 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 ஜோ. இங்க இப்படி கொஞ்சம் காட்டு. ஆ, அப்பா பூவாடே கும்முன்னு இருக்குது, உள்ள குழம்பு வாடே கும்முன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? உங்களுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பு தாங்க. இத பாருங்க, தேங்காயும் புளியும் அரைச்சு கையெல்லாம் சவந்து போச்சு. அடடடடா, இந்த செவந்த கைக்கு பின்னாடி ஏதாவது செய்வோம். கொட்டையெல்லாம் அரைச்சு அப்பா. அதாங்க புளியங்கொட்டைங்க. கொட்டையெல்லாம் எடுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்புல ஊத்திருக்கேங்க. ஓ, அதான் எல்லாரும் புளிய கரைச்சு தான் ஊத்துவாங்க, நீ அரைச்சு ஊத்தி இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது என்று. ஐயருங்கண்ணா சாப்பிடுறீங்களா? இந்த அரைக்கொட்டையை உடைச்சு போடுறேன். இந்தா, நீ சாப்பிடு. இல்ல நீங்கதான். இல்ல நீ சாப்பிடு. இல்ல நீங்கதான். நீதான். முதல்ல நீங்கதான். சாரி, ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். நோ, சாப்பிடாதீங்க. டேய், அவசரத்துக்கு பிறந்தவனே, ஏன்னா சாப்பிடுவது வேண்டாங்கற? அதுல விஷம் கலந்து இருக்கு. விஷமா? ஆமா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரைக்கொட்டையை அரைச்சு குழம்புல போட்டுருக்காங்க. ஐயோ இல்லைங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. ஏண்டா, ரீல் விடுறியா நீ? வேணா இந்த கோழி கொடுத்து பாருங்களேன். கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறதுக்கு லேட் ஆகு. இந்தா, நீ ஒரு ரூபா சாப்பிடு. நானும் செத்து போயிருவேன். சரி, இந்த குடு கொண்டாங்க. குடு. சாப்பிடுங்க. ஐயோ, இங்க பாருங்க, செத்து போச்சு. அடி பாவி, விஷம் கலந்த குழம்பையா வச்சிருக்க நீ? இல்லைங்க. என்ன நோல்லைங்க? அப்படின்னு நான் திருப்பி திருப்பி கேட்டேன், அது என்ன கொட்டான்னு. அது புளியம் கொட்டான்னு என்கிட்ட மழுப்பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது அது அரளி கொட்டான்னு. கொட்டை அரைச்சா நீ குழம்பு வைக்கிறேன். கொட்டை அரைச்சி நான் பார்க்கிறேன். கொட்டை அரைச்சி. ஓடு. ஏண்டி, எமங்கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி, அவன் பிறந்த நாடு. நீ கட்டுன புருஷனுக்கு அரளி கொட்டை அரைச்சி வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகுறது? போடு. ஏய், என்னப்பா இது? கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆள பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறியோ? டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 years பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், நாங்க எப்பதாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ, என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே ஒரு நிமிஷம் கூட உடனே வாழ விட்டா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏய், இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடே. தாலி வாங்க விட்டீங்க. ஆமா, ஏய் தாலி குடுத்து போடே. வந்த வேலை முடிஞ்சது. 15 நல்ல காலம் பிறந்திருக்கும், இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மவனே, நல்ல காலமா பிறக்குது. இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய், என்ன சாமி? நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சாமி. அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவான்னு? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி அப்படியே தெரியுது. கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். டேய் நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன். சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன். அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா, உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய? சாமி,
நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும். அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல தலைச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி 4 ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க 2 ஆட்டு ஆட்டினுக்கு சைடுல ரத்தம் வலியுது. ரத்தம். 100 ரூபாய் தரீங்களா சாமி? வெயிட் வெயிட். இது என்னது? தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா. இது கடைசி புள்ளையோட மண்டையோட இருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா? இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வா வாடா. வா 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 வா. வந்துரு 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 வந்து. வந்துதா? வந்தது. என்ன ரத்தம். எப்ப வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வரலடா, மடையா. மண்டையை புடிச்ச ஆட்டுனால வந்ததுடா. ஓடி போடா நாயே. 4 நாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா. என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? உட்கார வச்சுட்டாளடா. என் பொண்டாட்டிய மறக்கவும் முடியல, ஆமண்ணே. அவளை நினைக்கவும் முடியல. ஆமண்ணே. ஒரே கவலையா இருக்குடா. அண்ணே, உங்க கவலை மறக்க ஒரு அருமையான ஐடியா சொல்றேன். வாங்க வணக்கங்க. வாங்க வாங்க. சோப்பு குத்தகை பாக்கி 2000 ரூபாய் பணம், அதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க கிட்ட கொடுங்க. இந்தாங்க தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க. தம்பி கிட்ட கொடுங்க. அடடடடடடடா, என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமை. நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இந்த மாதிரி ஒற்றுமையான அண்ணன் தம்பிய பார்த்ததே இல்ல. உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லையே. அந்த ராமர் லட்சுமணன் ஒற்றுமை கூட உங்ககிட்ட தோத்து போயிரும் போல் இருக்கே. இந்தாங்க பணத்தை நான் இங்க வச்சிடறேன். யாரு வேணாலும் எடுத்துங்க. டேய் எடுத்துக்கடா. நீங்க எடுத்துங்க. எடுத்துக்கடா. பெரியவங்க நீங்க எடுத்து வைங்க. இவ்வளவு ஒத்துமை அண்ணன் தம்பியா இருக்க கூடாது. இந்த நாய் ஏன் நகத்தை நக்கிட்டு இருக்குது? எடுத்துக்கடா. எடுத்துக்கடா. என்ன வணக்கம். பதினி சாப்பிடுறீங்களா? ஆஹா, பாசமலர் மாதிரி என்ன ஒத்துமை. இந்தாங்க. என்ன 2 கிளாஸ்ல கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறியா? 2 இருக்குல்ல. ஒரு கிளாஸ்ல கொடு, நாங்க ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். இந்தாங்க. என்ன இந்த வாட்ச் எங்க வாங்குனீங்க? சிங்கப்பூர்ல வாங்குனது. அந்த வாட்ச் இது லோக்கல்ல வாங்கினது. இந்த மோதிரம் வைர மோதிரம். அடேங்கப்பா, அது கவரிங்க. தங்கத்துல போட்டா சின்ன பையன் தொலைச்சிருவாங்கல்ல. 15 எவ்வளவு ஆச்சு? ஐயோ, காசு வாங்க மாட்டேன். டேய், என்ன இந்த பணத்தை பேங்க்ல போடு. சரிண்ணே. என் அக்கவுண்ட்ல போடு. சரிங்கண்ணே. உங்க அண்ணனுக்கு சிங்கப்பூர் வச்சு, உனக்கு லோக்கல் வச்சு, அவனுக்கு வயிறு மோதிரம், உனக்கு கவரிங் மோதிரம். ஆமா, இதே உங்க அண்ணன் கண்ணுல போடுற. என் பேர்ல அக்கவுண்ட் இல்லைங்க. அப்ப அந்த தோட்டம் துறவுதுல எல்லாமே அண்ணன் பேர்ல. உனக்கு என்ன இருக்கு? அண்ணன் இருக்காருல்ல. என்ன ஒண்ணு இருக்கல்ல. திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நல்லா யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக உங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். இந்தாத, இந்தா குடி. நல்லா யோசனை பண்ணு. யாரடா கூப்பிட்ட? உன்னை தாண்டா. அண்ணன் போய் டாப்பிட்டு கூப்பிடுற. நீ சும்மா இரு, உனக்கு விவரம் தெரியாது. சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கான். முதல்ல சொத்துல பாதிய வெட்டுறான். வெட்டவா? ஆமாடா. முதல்ல ஒண்ணு வெட்டுறாங்க. இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுண்ணே. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். ரத்தத்தை குடிக்க விட மாட்டேன். ஏன் அப்படி கடிச்சுக்கிட்டீங்க? உடம்புல இருக்கிற மொத்தத்தையும் வெளியே வந்துருச்சா? நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க அண்ணன் தம்பிங்க. இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சு பஞ்சாயத்தில் தீர்ந்துருமாடா? ஒரு அரச மரத்தை கண்டா 50 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அது என்ன ஐநா சபையாடா? முடியாது. பஞ்சாயத்தை கூட்டியதான் ஆகணும். திரும்பவே மாட்டீங்கடா. இப்ப ஒரு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன். இப்பவே என் பொண்டாட்டிட்ட போய் சேர போறேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கிளைமேக்ஸ். போடி சரசு, சரசு.
கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்தேன். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா, வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இந்த 17 மலைச்சம்பட்டேன் அவர் குழந்தையாவை நீ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமாண்ணே. இப்ப எங்க போட்டு இருக்க? தலை தீபாவளிக்கு வந்திருக்கேன். மாமனாரும் நானும் ரொம்ப ராசி ஆயிட்டோம். நம்ம ஊர் வழக்கப்படி தலை தீபாவளிக்கு ஒருவன் மோதிரம் போடுவாங்க. அப்படி குடுக்கலன்னு வச்சுக்க நான் என்னையே தேய்க்க மாட்டேன்னு அடம் முடிச்சிரு. நல்லவள ஞாபகப்படுத்துனீங்க. மோதிரத்தை வாங்கிறேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதி. 15 வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. மாமா வாங்கக்கா. அந்த குலோப் ஜாமுன் கொப்பா கிட்ட குடுறே. இந்தாப்பா. என்ன உமா, வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ணி கலப்பு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஏதோ தலை தீபாவளின்னு கொப்பா ஒண்ணு சேர்த்திருக்காரு. நானும் அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். உன் புருஷனை கூப்பிடு, என் சகல பாத்துட்டு போயிடுறேன். ஏன் அழற? அது ஏன் மாமா கேக்குறீங்க? தலை தீபாவளிக்கு ஒரு பவுன்ல மோதிரம் போட்டதா தலைக்கு எண்ணெய் வச்சுப்பேன்னு சொல்லி கணத்தடியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா. மாப்பிள முறுக்கு அப்படித்தான் சொல்லுவாரு. சரி, நான் கூப்பிட்டு. சரி மாமா. ஓ, இங்க பாரு, குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் இருக்கு. ஒப்ப குலோப் ஜாமுன் உறிஞ்சி சாப்பிடுறான். மருமக தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறா. மாமனார் குலோப் ஜாமுன் யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டான் போல இருக்கு. நல்ல குடும்பம் உங்க குடும்பம். பாரு என்ன கவரான்னு. ஏமா குலோப் ஜாமுன் வீட்டுல செஞ்சதா? ஏன் வெளியில வாங்கினா நீ திங்க மாட்டியா? அதான் நாய் எலும்ப கவன மாதிரி கவரே கவ்டா. ஐ டோன்ட் லைக் ஹிம்னு சொல்லிட்டாரு மாமா. அப்படின்னா அவருக்கு உங்களை பிடிக்கலையா? உன்னை கூட தான் எனக்கு பிடிக்கல. அதுக்காக நான் வீட்டுக்கு வராம இருக்கேனா? இப்ப எங்க அவன்? கிணத்தடியில. நான் வர்றேன். மாப்பிள, தலை தீபாவளி, தலையில என்ன வச்சுக்கங்க. மோதிரம் ஒட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன். நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு யாரு மோதிரம் போடல. நான் என்ன வச்சுக்கலையா? நீ வச்சுப்பையா? ஏன் அந்தஸ்து என்ன? மோதிரம் ஒட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன். நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. டோன்ட் டச். யாரும் தலையிடாதீங்க. மோதிரம் ஒட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன். சொல்ல மாப்பிள என்ன வச்சுக்கங்க மாப்பிள. மோதிரம் ஒட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன். இத பாருங்க, தங்கச்சி அழுதுட்டு இருக்கல, தலையில எண்ணெய் வச்சுக்கோங்க. அழுவட்டுமா? எனக்கு என்ன? மோதிரம் ஒட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன். நீ பாடி. நீ போய் என்ன எடுத்து வா. என்ன இருந்தாலும் சகலையா போயிட்ட. இந்த வீட்டுக்கு புது மாப்பிளைய வேற ஆயிட்ட. சகல, என் மோர் தரேன், தலையில என்ன வைங்க. அத கொண்டா. இந்தாங்க வைங்க. என்ன வைக்க போறார்? சிரிச்சுக்க. வைக்காத. ஏண்டா இந்த தலையில என்ன வைக்கிறதுக்காடா ஒரு பவுன் மோதிரம் கேட்ட? திரும்புடா. ஏண்டா இது தலையாடா? வறண்டு போன வயலு. நல்லா உழுது விவசாயம் பண்ணா ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுல என்ன வைக்க முடியாதா? ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ணாரவர் வாட்டரை இதுல பாக்கலாம். கரெக்டா மோதிரத்தை. மோதிரம் வேண்டாங்க, என்ன வச்சுக்கிறேங்க. ஒன்ன நாங்க வச்சுக்கிறதா இல்ல. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. ஏண்டா ராத்திரி இந்த தலையை பார்த்து அந்த பொண்ணு செத்து போயிடாதா? டைகஸ்ரா டைகஸ்ரா நிக்காத. டைகஸ்ரா மாமன புடிக்கிறவன இல்லடா. இல்ல டேய் இல்லடா. அந்த பின்னால இருக்க கொஞ்சமும் இப்பவே எரிஞ்சு போட்டும். மதுரைய கண்ணகி எரிச்ச மாதிரி அவன் மண்டையில் இருக்கிற நான் எரிச்சிடுறேன். என்ன மன்னிச்சிருக்கேன். எதுக்குடா? இனிமே ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்? ஊருக்குள்ள இருந்த எல்லா குடும்பத்தையும் தான் பிரிச்சிட்டியே. பிரிஞ்ச குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து என் குடும்பம் மட்டும்தான். இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். கேட்டு தாண்டா ஆகணும். உண்மையா உனக்கு கத்துக்க. என்ன மாதிரி மரமேற தெரிஞ்சுக்கடா. இப்பவே கத்து கொடுங்க. உங்களை மாதிரி மனுஷன் ஆயிடுறேன். நீ மனுஷனாக வேண்டாம், உன்னை தெய்வமாக்கிடுறேன். சரிங்க. என்னடா மேல போய் செட்டில் ஆகிட்டியா? செட்டில் ஆயிட்டேன். சரி, அந்த அரிவாளை கீழே முதல்ல போடு. அந்த இடுப்புல இருக்கிறதையும் கழட்டி போட்டு, அந்த கால் இருக்கிறதையும் புடிங்கி போட்டு. அப்ப நான் எப்படி இறங்க முடியும்? வேற பைபாஸ் ரூட் இருக்கு, அது வழியா இறங்கிடலாம். இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். அப்படியே கீழே குனிஞ்சு பாரு, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன தம்பி? இனிமே எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். ஏண்டா உனக்கு குடும்பம் இல்லன்னா ஊருக்குள்ள எவனுக்குமே குடும்பம் இருக்க கூடாது. உனக்கு பொண்டாட்டி இல்லன்னா வேற எவனுக்குமே பொண்டாட்டி இருக்க கூடாது. நீ அனாதைன்னா வேற எல்லாரும் அனாதையா இருக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதாண்டா ஜட்ஜ்மெண்ட். இனிமே செய்ய மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. என்ன டூ லேட். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சந்திப்போம்.
மேட்டர் ஓவர். வாழ்க்கையில முன்னேறணும்ப்பா. இதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும் விநாயகர் அப்பா. தேவையில்லாம ஒருத்தி மூக்க உடைச்சு அந்த பக்கமே போக முடியாம சொந்த கம்பெனி வைக்க வச்சுட்டாங்க. நீதான் காப்பாத்தணும். டேய் இந்தாங்கடா. என்னடா பண்றீங்க? சாமி கும்பிடுறோம். சாமி அங்க இருக்கு, இங்க பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னடா முத நாளே இந்த வேலை பாக்குறீங்க? நல்லா இருக்குடா. டேய் இந்த பாரு, ஆம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இடுப்ப கட்டி நிக்கிற அறிவில உனக்கு? இவங்க இங்க பாப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இவங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க நல்ல பிள்ளைங்க. இந்த பாரு நாரப்பழுக பாத்துக்கிட்டே இந்த பாஞ்சாயிரம் வச்சுக்க வாழ்க்கையை கண்ட கண்டலாக்கிடுவாங்க. முதல்ல இடுப்பு மூடு. இனிமே இடுப்பு வெளியே தெரிஞ்சு அடுப்புல கம்பியை காய வச்சு இழுத்துருவேன். இழுப்பாரம்ல. என்ன இழுவை ஜாஸ்தியா இருக்கு? டேய் யார் அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது? நாங்க 3 பேர். இதுல கூட்டணி வேற கூட்டணி. இங்க பாருடா, ஒருத்தரை தேவையில்லாம அடிச்சு மூக்க உடைச்சு அதனால வெளியே வந்து வெளியே கடன் உடனே வாங்கி சொந்தமா கொரியர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். பச்சை அன்னைக்கு நீங்களும் கூட வந்துட்டீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை அந்த கம்பெனியை டெவலப் பண்றதுலயும் கடனை அடைக்கல இருக்கணும். தெரியுமா? அது முடியாதுங்க. என்ன முடியாது? கடனை அடைக்கவே முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னாச்சு? எந்த லக்கேஜ் வந்தாலும் கிலோக்கு 1 ரூபான்னு போட்டீங்கன்னா எப்படி கடன் அடைக்கிறது, எப்படி கம்பெனி டெவலப் பண்றது? போடா போடா கூறுகட்ட குப்பா. புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது ரேட்டை குறைச்சா தாண்டா கூட்டம் கூடும். கூட்டம் கூட கூட தான் ரேட் ஏத்த முடியும். இது அம்பானி மூலம் வியாபார யுத்தம். நலமாய் நடந்து விடும், நடப்பது நலமாய் நடந்து விடும், எங்கே போய்விடும் காலம் அது குட்டி. ஒருவேளை வெடிகுண்டு ஏதாவது இருந்தா வந்தா மழை போனா இது நாமெல்லாம் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? சிறப்பா இங்க பாருப்பா, என்ன சென்சாச்சு இப்படி உளுந்து உளுந்து கிளீன் பண்றானே. எல்லா தொழிலாளியும் இப்படியே இருந்துட்டா நம்ம நாடு எப்பவோ சுப்ரீம் ஆயிருக்குமா. ஆமாமா, நீ வா. நாட்டை பத்தி எதுவும் வக்கு வரலாம போச்சு. மூஞ்சியும் முகரையும் பாரு. பொட்டி எங்களுது. நாங்க தான் போலீஸுக்கு பயந்து மறைச்சு வச்சோம். மரியாதையை கொடுத்துரு. இல்ல பொட்டி உங்கதா? ஆமா. போலீஸியா? டேய் 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 சுடாதீங்க சுடாதீங்க என்ன சுடாதீங்க. மச்சான் 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 குண்டு வெடிச்சிருச்சா? சுட்டுட்டாங்களா கிட்டா? 16 வருஷமா வர்ற அதே கனவுதானா மச்சான்? கிட்டா வெறும் குப்பையை பொறுக்கிட்டு இருந்த, அப்பெல்லாம் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த. பணம் காசு வந்து நெஜோ பொறுக்கியானே, தூக்கம் போயிருச்சுன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். சரி அது இருக்கட்டும்டா. ஒவ்வொரு பணக்காரனும் ராத்திரி நேரத்துல தூக்க வரலன்னு சொல்றாங்களே, ஒவ்வொருத்தன் பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குமோ? இருக்காதா பின்ன? நியாயமா சம்பாதிச்சு எவனாலையாவது கோடீஸ்வரன் ஆக முடியுமா? முடியவே முடியாதா? என் கதைய பாரு. என்னடா? நாம 2 பேரும் ஒண்ணு போல குப்பைய பொறுக்கிட்டு இருந்தோம். அம்மா இப்ப என்ன? அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஒரே ஒரு நாள் நான் குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்திட்டேன். அன்னைக்கு நீ மட்டும் தனியா போய் குப்பை தொட்டில கைய விட்ட, நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட. அத நினைச்சா இப்பவும் துக்கம் என் தொண்டையே அடைக்கி பேசாம படுத்துக்கிறேன். வேணாண்டா, அக்கா ஞாபகப்படுத்தாத. அப்புறம் ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணு ஆயிரும். அக்கான்னு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னடா? அக்காவோட பொண்ணு. யாரு? ஓ மகா. ஆமாடா. என்ன? அவளை எப்ப எனக்கு கட்டி வைக்க போற? அதானே பார்த்தேன். அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. எனக்கு கூட தான் குஷ்பு, மீனா, நக்மா, ரோஜாவெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அவங்க சம்மதிக்கணும்ல. அந்த மாதிரி நீ என் மக ரேகாவை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்க.
மச்சான் இப்ப நீ சொல்லிட்டேல நான் உங்களை சம்மதிக்க வைக்கிறேன். நீ மட்டும் இப்படி படுக்கையிலே போட கூடாது. உடனடியா கிளம்பி ஆபீஸ் போகணும். கையிலடா அதையாண்டா மொந்து பார்த்த மூதேவி. யாரா நீ? சொல்றேன். உள்ள போ. வீடு டக்கரா இருக்கே, ஒருத்தரையும் காணோம். வசதியா போச்சு. யாரா நீ? கொஞ்சம் தண்ணி கூட. என்ன கேட்ட? தண்ணி கேட்டேன். என்ன திமிரு? என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதிகாரமா தண்ணி வேற கேக்குறியா? யாரா நீ? அது இருக்கட்டும், கொஞ்சம் பால் இருக்கா? சொம்புல கொடு. ஏய், இப்ப நீ யாருன்னு சொல்லல, உதப்படுவ. ஆமா, என்னமோ எங்க அப்பாவை பார்த்து ஆம்பளைன்னு கேட்டியாமே, அந்த ஆம்பளைக்கு பிறந்தவன் தான் நான். ஓஹோ, அந்த ஆளுக்கு பிறந்தவனா நீ? எஸ். கையெடு. இங்க எதுக்கு வந்த? இன்னொரு தடவை எங்க அப்பாவை பார்த்து அப்படி சொன்னேன், என்ன மாதிரி உனக்கு ஒரு புள்ள பிறக்குமா? யார் சொன்னாங்க? எங்க அப்பா தான் சொல்ல சொன்னார். காலெடு. ஏத்தந்தாண்டா உனக்கு. அப்பா நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன்பா. ஏண்டா மாரப்ப கவுண்டரோட பேர ராசப்ப கவுண்டரோட மக வெறும் பேச்சோடைய வரது? வேற என்ன செய்யறது? காலங்காத்தால நல்லா 7-8 இட்லி வச்சு அமுக்குறீங்கல்ல, யோசிடா. இரு வர. நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், என்ன தூக்கு. ஐயையோ 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 ஐயையோ. என்ன முழிக்கிற? என்ன கீழே இறக்கு. அப்பா கொடுத்துட்டேன். எப்படி இருந்துச்சு? அடேங்கப்பா. அசத்துப்பா. இப்ப தானே நீ ராசப்ப கவுண்டர் மக. பையன் கொடுத்த முத்தத்துல இருந்த அப்பா ஆம்பளை தானே தெரிஞ்சுக்கணுமே. வாங்கடா வர. சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இழிப்பு? வா போலாம். உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. ஏடா உனக்கு கண்ணாடி கையில பூவா? வா இப்படி. உன்னை யாரா இந்த கோலத்துக்கு ஆளாக்குனது? எல்லாம் மார்ப கவுண்டர் மகனா. யோ கவுண்டர் மகனே, மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். தங்கச்சி பாப்பா வேண்டுமா இல்ல தம்பி பாப்பா வேண்டுமா? நீ ஏன் அம்மாட்ட பிச்சை கேக்குற? நான் என்னத்த உன்கிட்ட கேக்குறது? என்னைக்காச்சும் ஒரு நாள் செல்லமா கொஞ்ச நாளா விட மாட்டீங்க. அட போடி பெரிய புள்ள, வேற ஒரு குழந்தை பத்துக்கிட்டா போகுது. போ போ போ. டேய், இனிமே உன்னை குளிப்பாட்டுறது, சாப்பாடு போடுறது, சட்டை மாத்துறது, பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போறது எல்லாமே அவங்க தான் பாத்துக்குவாங்க. அப்புறம் நீ என்ன மணியாட்ட போறியா? அது இல்லடா, வர வர ஆத்தாளுக்கு ஆயுசு மேல ஆசை இல்லாம போயிருச்சு. நாளைக்கு பொட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்க, அவங்கதான் உன்னை காபந்து பண்ணணும். அம்மாடி, பையன் பேசியே கவுத்துருவான். ஏன்னா இவங்க அப்பா அப்படிதான் கவுத்தாரு. ஆனா ஒண்ணுமா, பையகிட்ட தப்பி தவறி சத்தியம் கிட்ட வாங்கிடாத. ஏன்னா இந்த பரம்பரைக்கு சத்தியத்தை காப்பாத்துற துப்பு கிடையாது. சத்தியத்தை காப்பாத்துற துப்பு கிடையாதாமா உங்க மருமக சொல்ற. ஏன் காப்பாத்த முடியாம போச்சுங்கிற காரணத்தை குட்டச்சிக்கிட்ட போட்டு உடைச்சிட்டுமா? மச்சான் ஓபன் பண்ணவா? வணக்கம் ராயல் ராஜலட்சுமி. என்ன கொழுப்பு பாத்தியா? மிஸ்டர் ப்ரொடியூசர், இந்த ஆளு எங்க வந்தா? அப்படிலாமா இந்த படத்தோட கிளாப் பலகை அடிச்சு போறவரு. இந்த பரதேசி கேமராவுக்கு முன்னால நின்னு கிளாப் அடிப்பா. பரம்பரை பணக்காரி நானு, கேமராக்கு பின்னால போய் சுவிட்ச் ஆன் பண்றதா? நடக்கவே நடக்காது. வேணும்னா அந்த ஆளு கேமராக்கு பின்னால போய் கிளாப் அடிக்க சொல்லுங்க. சினிமாக்கு சில வரமுறைகள்லாம் உண்டு. வரமுறை உன் மூஞ்சி. சரி, குப்பத்தொட்டி கோவிந்தசாமிக்கும் கோடீஸ்வரி ராஜலட்சுமிக்கும் இங்க ஒரே மரியாதையா? நான்சென்ஸ். நாளைக்கு பேப்பர்ல இந்த மூஞ்சியோட என் போட்டோ வந்துச்சுன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது? நான் போறேன். பைனான்ஸ் போகுது. நல்ல வேலை நடக்குச்சான். மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும்? கரெக்ட் மச்சான். இல்லன்னா அடையாளம் தெரியாமலேயே நசுங்கி செத்துருப்பேன். அட பாவி, அப்ப தண்ணு அது.
இப்ப எதுக்கு இப்படி செல்பிட்டு போறா? நீ குப்பை தொட்டி காரணம். நான் குப்பை தொட்டிக்காரன்டா வெண்ண. அதானே. யாரு இல்லன்னா குப்பை தொட்டி கோயில்னா அவள கேவலமா போச்சா? பரம்பரை பணக்காரினா 4 காலு 4 கை 4 கண்ணா இருக்கு. ஐயோ அப்படி இருந்தா சொல்லுங்க, அவங்கள வச்சு ஜுராசிக் அந்த பார்க்க வகுத்தறிச்சல கலப்பாதியா? பணக்காரினா 7 ரூபாய் குடிக்கிறாங்க. மச்சான், குடிக்கிறத பத்தி மட்டும் நம்ம பேசக்கூடாது. அதுவும் குறிப்பா நீ பேசக்கூடாது. பேசாத வாயில ஊத்தி விடுங்க. யோ புரியுது சார். அவ கௌரவம் தான் பாப்பா, பணம் தர மாட்டான். ஓ படத்துக்கு சுத்தி நான் ஆன் பண்றேன். ஏன் மச்சான் கிளா படிக்கட்டும். படம் பாதியில என்ன நான் ஃபைனான்ஸ் பண்றேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. மக்களோட நாடி துடிப்பு தெரிஞ்ச டைரக்டர் நான் ஸ்டெடியா இருக்கேன். அருமையா இருக்குது. குப்பை தொட்டி கோவிந்தன், ராயல் ராஜலட்சுமி. இதுவே கதைக்கு அருமையான கரு. தமிழ்நாட்டையே கலைக்கிறேன். ஏ பச்சைக்கிளி, யாராவ? எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டிண்டா பாருங்கடா. கேக்குறான் டீட்டியல். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பறத்தான். முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லப்படாதா? பாதியில வந்து நின்னு அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப முதலைங்கிறேடா பொல்ல மாதிரி பேட. சீக்கிரமா வாயா. சட்டாவரா, அவன் சட்டத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது, கொஞ்சம் சும்மா இருடா. மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். முதல்ல வர்ற கட்டாம சொல்லாமல, கட்டாம சொல்லாமடா. உன்னை இருடா நிக்கிதே, உன் மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியடா. கும்புறப்பா அந்த காருக்காரன் ஆறு அடிச்சதாலப்பா நானும் சாக பார்த்தேன், நீனும் சாக பார்த்தேன். அதாயா கத்துனேன். விடாதப்பா, அந்த கல் எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடுப்பா. தம்பி கற்பூரத்தை கூட. என்னது பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? நல்லா கும்பிட்டுங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ கீழங்கி வந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இது ராகம், இது ராஜன், நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா, எல்லாரையும் காப்பாத்தப்பா சுவாமியோ. இங்க கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா, கும்பிடுங்க. நாகா கையக்கட மாட்டா சாமி குண்டாக்க போங்கடா. நான் இப்படியே கூட எடுத்து போறேன். எங்கானா மனுஷனே எங்கானா. ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. யாராவே யாரா காப்பாத்துறது? ஐயா நாதாயா, அப்படியே வாங்க. அந்தாண்ணா, ஓஹோ போன மாசம் பெருமான தூக்கு போட்டு செத்தானே அவனா இருக்குமோ? பெருமாள்லாம் இல்லையா, உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா. வாங்கயா. வெள்ளச்சாமியா எங்கடா இருக்க? பீச்சங்கால் பக்கம் வாங்கய்யா. பீச்சங்கால் எது இங்கிட்டா? அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படியே நேரா வாங்கய்யா. நேரவா? அப்படியே வா. அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்கய்யா. குழிக்குள்ள பாக்கவா? அப்படியே கீழே பாருங்க. அட என்ன கன்றாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்தேன், 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. அட கர்மா முடிச்சவனே, நாய் விரட்டம்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிட்டு ஒளிய வேண்டியதானே. இதுக்குள்ளே விழுந்தா? குழிக்குள்ள எவ்வளவு வேணும் குருவானா? நான் குழிக்கு மேல ஓடுவாதான் ஓடுறேன். அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துங்கல்ல. கைய கொடுத்து காப்பாத்தவா? நீ என்னென்ன தடக்குன்னு கையை இழுத்துக்கிட்டா? இல்லடா, வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னால மூளையை யூஸ் பண்ணணும்டா. இப்ப நான் உனக்கு கை கொடுக்கறேன்னு வச்சுக்க, நானும் செழிப்பாய் உள்ள வந்துட்டேனா 2 பேரும் உள்ள கிடக்கணும். உழமாட்டனே, நீ உழமாட்ட. அது எப்படி சொல்ற? நீ அறிவாளிட. இது ஆமா. ரைட் ரைட். என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அண்ணன் இங்க நிக்கிற. காப்பாத்தறடா உன்னை. என்னென்ன வேட்டி அவுட்ற? பாறா, அப்ப என்ன பண்ண போறேன் பாறா. பாறா உர்றாத. அப்படிடா. புடிச்சே நான் இழுத்து பாத்து. அச்சச்சோ, என்னடா என்ன இழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? நான் என்ன நன்றி கெட்டவனா?
உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே. புடின வேட்டிய அப்படி பண்ற ராசா. நல்லா புடிச்சுக்க. இல்லடா இல்ல வா இல்லடா இங்கே மாட்டேங்கற. வா மேல இல்லடா. ஏண்டா என்னனே வேட்டிய புடிங்கிட்ட? அடசை ஓ வேட்டின்னு புடிங்கிட்டியாக்கா? இழுக்கவே இல்ல வேட்டியை தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா. காப்பாத்துறா. அண்ணே கட்டிக்கனே. அப்ப நீ வெட்டிக்கற இதோட. ஏய் என்னடா நியாயம் இது? இந்த ஆபீஸ் எப்படி உருப்படும்? ராஸ்கல் பொட்டு மேல ஓட்டை போட்டு. என்னடா என்ன அடிச்சிட்டு ஹலோ என்ன ஹலோ? நான் எங்க அலோன்னு கூப்பிட்டேன். வெளிய எவனோ கஸ்டமர் வந்திருக்கான். கஸ்டமரா? வாங்கடா ஐயா. டேய் ஆட்டோல வந்திருக்காரா? வாங்க 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 வாங்க. என்ன சார்? வண்டியில 4 லக்கேஜ் இருக்கு. கொரியர் அனுப்பணும். கொரியர் எந்த ஊர் சார்? மதுரைக்கு. ஆஹா மதுரையாம்டா. முதல் சவாரியா மூட்டை மூட்டையா வந்து இறங்குடா. இறக்குடா. மல்லமா பாத்து மல்லமா. அப்படி தூக்கி இந்த இடைய போடு. பாத்ரா மெல்ல. அது எத்தனை கிலோன்னு பாரு. 60 கிலோ. அப்படியே அவன 60 இருக்குனா. 60 அது எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? பழக்கப்பட்டது தானங்க. பாருடா. இதை கொண்டு போய் பாருங்கடா. அது 65. அவன 65 இருக்குனா. அட 65 போட்டுக்கடா. இது எவ்வளவுன்னு பாரு. 70 கிலோ. 70. ஆமா 70 இருக்கு. நாட் கால்குலேஷன். அப்ப இது எவ்வளவுங்க? 15 கிலோ. மொத்தம் எவ்வளவு? 210. அப்புறதுக்கு இடைய போட்டுட்டு 210 கொடுங்க. மதுரைக்கு எத்தனை மணிக்கு போவோம்? மதுரைக்கு காலையில 5 மணிக்கு டிங் டாங்னு போய் இறங்கிருங்க. சரி இந்தாங்க 200. இந்தாங்க 10. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க ரசீது அப்படிங்க. சார் எஸ். முத எங்க கொரியர்ல லக்கேஜ் போட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அடிக்கடி வரணும் நீங்க. கண்டிப்பா வருவேன். ஓகே சார். ஐயோ என்னடா ஏதோ குழந்தை சத்தம் கேக்குது? ஆமா டேய் இதுக்குள்ள நாடா கேக்குது. அவனே புள்ள. டேய் புள்ள அவனே. டேய் புடி அவனே. குழந்தைய டேய் இவன் மேல சந்தேகமா இருக்கு. எல்லாம் முடியும். சரிங்கண்ணா. ஓ முகர கட்டிக்கு தலப்பா கட்டுற. அவருங்க. அட பாவி. டேய் யாரா அதெல்லாம்? இவன் பொண்டாட்டி, இது என் மாமனாரு, இவன் என் மச்சன, இது என் மவன். சரி இதுகளை ஏன்னா மூட்டையில கட்டி கொரியர்ல போட்டு போற? மதுரைக்கு போனா பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் ஆகுது. 4 பேருக்கு 1200 ரூபாய். இங்க கிலோக்கு 1 ரூபாய். 210 ரூபாய் முடிஞ்சு போச்சுல்ல? ஏண்டா அதுக்காண்டி ஒரு குடும்பத்தை கோணில கட்டி கொரியர்ல போடுவியாடா? போற வழியில மூச்சரிச்சு செத்து போச்சுன்னா எல்லாரும் கொலைகேஸ்ல உள்ள பண்ணுவாடா? டேய் உங்களுக்கு அறிவில்ல சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டேங்கறாயா. காசை மிச்சம் பண்றதுலயே குறியா இருக்கிறான். இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. போன முறை பார்சல் கட்டி பஸ் டாப்ல உட்கார வச்சுட்டாங்க இவன். இதே மாதிரி ஒவ்வொரு முறை எங்களை பார்சல் அனுப்பிட்டு இவங்க மட்டும் பஸ்ல வர்றாங்க. ஓ அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? இன்னைக்கு இவனை கொரியர்ல போட்டு இவங்கள பூரா பஸ்ல அனுப்புவோம். இவனை பார்சல் பண்ணி மதுரைக்கு அனுப்பாதீங்கய்யா. எங்கயாவது மலங்காட்டு பக்கம் அருமையா சொன்ன நீங்க. விண்ணப்பம் என்ன? இந்த ஆபீஸோட சீப் யாரு? ஆபீஸ்க்கு சீப் நான் தான். உங்க பேரு? கொரியர் கோபு. கும்பகோணத்துல உங்க சீட்ல உட்கார்ந்திருப்பாள அவ பேரு? கொரியர் பாபு. பாபு. உங்க தோப்பனார் பேரு? ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல? சும்மா ஒரு டீடைல் தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது மெசேஜ் ஆனா எப்பவும் போல எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கோர்ட் கேஸ்னு போவேங்கறீங்க. பெரிய பிரில்லியன்ட்டா இருக்கு. உன் கொரியர்ல அனுப்ப முடியாது. நீ வெளிய போமல்ல. என்ன கோச்சுக்கிறேன்? என்ன கோவம்? டீடைல் கேட்ட குட்டமா இல்ல டீடைல் கேட்ட குட்டமான்னு? அது சரி பேரை சொல்லிட்டேல. சரி என் ரூட்ல போய்க்கிறேன். ரேட் எவ்வளவு சொல்லுங்க? 18 ரூபா கொடு. குடுக்குறது 18 ரூபா இல்ல 10,000. என்னையா அது? அவசரப்பட்டு குத்தி உடைச்சிட்டேன். என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்கப்படாதா? சரி என்ன இது? என் பொட்டாட்டி ஆசை ஆசையா என் மருமகனுக்காக வச்ச வத்த குழம்பு. ஓ மெட்ராஸ்ல வச்சு கொரியர்ல கும்போணம் போதா? ஆமா ஆமா கும்போணத்துல வத்த குழம்பு வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? அங்க என் ஆத்துக்காரி கைப்பக்குவ மாதிரி எவாளுக்குமே இல்லையே. ஏன் கைப்பக்குவத்தை நீ பார்த்தது இல்லையே? நீங்களும் வத்த குழம்பு வைப்பேளா? வத்த குழம்பு வைக்க மாட்டேன். ரத்த குழம்பு வைப்பேன். ரத்த குழம்பா? குசலாம்பா மூக்குல ஊத்திட்டா. ரத்தா. டேய் இந்த மங்கடாசன அடிச்சுட்டா. நான் கமிஷனர்ட்ட போவேண்டா. கோர்ட்டுக்கு போவேண்டா. எங்க போறேன்னு போறா. கைய காட்டி வச்சிரடா. இது கோம்பேட்டியா? அதுக்கு வேற ஆள் அனுப்பு. ஒருவன் முதலாளி, அந்த முதலாளி எனக்கு எதிராளி. அண்ணே முதலாளியை பார்க்கணும். லெட்டரை கொடுத்து விட்டவரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால உன்னை இந்த கூரியர் கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு என்ன வேலை, எந்த ஏரியான்னு மேனேஜர் நாளைக்கு சொல்லுவாரு. சரி சார். வணக்கம் ஜி. டேய் முதலாளி வராரு. பேனா பண்ணு. பறந்துற போறாரு. டேய் தம்பி இங்க வாடா.
இவன் இருக்கானே எனக்கு தெரிஞ்சவனுடைய மவன். சரி. புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். இந்த வேலையை எப்படி செய்யறது என்னங்கறத விவரமா பக்குவமா எடுத்து சொல்லு. புரியுதா? ஓகே முதலாளி. ஏன் சீர்றீங்க? சரி சரி பாத்துக்க. தம்பி முருகா வாங்க. இது வந்து கண்ணாடி வியாபாரமோ காய்கறி வியாபாரமோ கச்சை வியாபாரமோ கறிக்கடை வியாபாரமோ கிடையாது தம்பி. இது ஒரு அருமையான வியாபாரம். இதுல முக்கியமான தபால்கள், தஸ்தாவேஜுகள், தகவல்கள், கோப்புகள், குறும் தட்டுகள், இப்படி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வரும். இதையெல்லாம் கண்ணை இமை காக்கிறது போல காத்து கொண்டு சேர்க்க இடத்துல கண்ணு கருத்துமா கொண்டு சேர்த்து கையோட ஒரு கையெழுத்தையும் வாங்கிட்டு வந்துடணும். இதுதான் இதுல முக்கியமான சிறப்பு. அது போக பக்கம் நான் என்ன லூசா? இப்ப போனானே முதலாளி நரம்பேன். அவனுக்கே தெரியாத விஷயத்த போனா அரை மணி நேரமா தம் கட்டி எப்பம் ரெடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட காதுல வாங்காம இவட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. டேய் நான் தாண்டா இங்க இன்சார்ஜ். உன்னை கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு தான் சேர்த்திருக்கு. இவட்ட ஜாயின் பண்றதுக்கு உன்னை சேர்க்கல. எலும்பு சிவாஜி சரியில்லையே. டேய் ஜி வந்துட்டேன் ஜி. சொல்லுங்க ஜி. இவனை கூட்டி போய் நீ வந்த புதுசுல கரண்டே இல்லாம கருங்குன்னு ரூம்ல இருந்த பத்தியா அங்க கொண்டு உட்கார வை. உனக்கு நிறைய டியூஷன் தேவைப்படுது. போ போ போட. மூஞ்ச பாரு. உண்மையை சொன்னா முறப்பு வேற. இங்க பாரு, நீ வாங்குற சம்பளம் கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணத்தான். வர்றவன் போறவன ஆபரேட் பண்றதுக்குல்ல. தெரியுதா? பி கேர்ஃபுல். பொம்பளை பிள்ளைன்னு பொழப்பு கொடுத்தா குசும்பு. ஜி இதுல சீலை இல்ல எந்த பக்கம் குத்துறது? குத்தியாச்சு. போ போடா. சீல் குத்துறா. இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை? வேலை பார்க்காம என்ன வேலை? போய் வேலை. ஆகா என் முதலாளி நரமே பண்ணு நிச்சா வர்றாளே. நான் என்ன பண்ணுவேன்? குடிச்சாதான் அன்னைக்கு என் கேண்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. குடி. ஒரு கல் ஆக்காட்டு. காக்கா ஏன் கூப்பிடுது? ஒன்னதான்டா. கம் ஹியர். லைப்ரரில வாட் டிஸ்டர்ப்? சைனா டீ குடுக்க வந்தேன். உங்களுக்கு ஏன் காண்டு? காலேஜ் கேண்டீன்ல லீஸ்க்கு எடுத்தா ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க நீ. அது அவுட். கெட் அவுட். கெட் அவுட் மேன். ஹாய் புரூஸ். நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் போன் பண்ணேன். ஆமா கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? Get out I say. You see Bruce, என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். Four pieces. It's not enough. What to do? Okay. Hey, நீதா சேர்மனா? Okay. Yes. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? Da? Me? ஆமாண்டா. Double da. ஆமாண்டா, டால்டா. Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? Too much. 3 much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. அப்படிதான் நான் பேசுவேன். Tell. Talk me. No bad words. No. அம்மா வளர்க்காத. மம்மி பாவம். டாடி பாவம். No, only put. Wow. Stop! Never!
My family total damage. You for mistake. Me Deva no. I see. Just for dirty. You wait. Me go. Deva come. நீ குடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல வர்க் அவுட் ஆயி. Suruthi is very happy. Congrats. Okay. She want tell something. இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல்டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா. You rascal! அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா Excuse me. Yes. What she is telling? அவ லவ் சொன்னா. Why black? Same black. What would you like to have? ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down. என்னடா? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். ஏய் மணி கம்ஸ் டுடே கோட் டுமாரோயா? செல்லி பீப்பிள்ஸ். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம வந்து பாய். எங்க பாருங்க. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அட பாவிகளா. ஐயோ அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அடுப்பறியும். எங்க ஆத்தா அப்பனுக்கு வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. இந்த நேரத்துல யாரு? ஓ இவரா? ஹலோ. சார் சொல்லுங்க சார். நீ உடனே புறப்பட்டு என் ஃபிளாட்டுக்கு வா. சார் நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் சார். அத வேற யாரையாவது பண்ண சொல்லிட்டு நீ உடனே வா. சார் இதெல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது சார். நான் தான் சார் இருந்து பண்ண இந்த வேலையை. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நீ உடனே கிளம்பி வா. சார் இல்ல சார் நான் என்ன சொல்ல வரேன்னா சார் சை ஏத்தி வச்ச தீபத்தை ஏட்ட நான் போனை போட்டு ஆஃப் பண்ணிட்டானே. யாருங்க போன்ல? இது என்னுடைய ஆபீசரு. ஏதோ சின்ன வேலையா போயிட்டு உடனே ஓடுந்துட்டாச்செல்லாம். வர முடியாதுன்னு மொத்த வார்த்தையில கண்டிஷனா சொல்லிப்படுங்க. என்ன சொன்னான் தம்பி? வர்றான். அதானே இன்ஜினியர் மாப்ளன்னு சொல்லி என்னை இழுத்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நைட் வாட்ச்மேன் கட்டிட்டு இருந்தாலாவது ராத்திரில வேலைக்கு போயிட்டு பகல்லையாவது இருந்து தொலைச்சிருக்கோம். இது பகல்லையும் கிளம்பிடுது, இது ராத்திரிலையும் கிளம்பிடுது. இது சரிப்படாது. நரிக்கிறேன். நான் அப்பாவுக்கு போன் பண்றேன். ஆனா உங்க அப்பனுக்கு போன் பண்றது உங்க அப்பா நம்பர் கஸ்டமர் கேர் நம்பரா? சும்மா உடனே யூ டர்ன் போட்டுருவியே. இந்த பார் ராஜா திரும்ப ஆபீஸ் அப்படி சொல்ல முடியாதுமா. இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு இதுக்கப்புறம் நைட்ல கூப்பிடாதீங்க. கூப்பிட்டா என் பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே? முதல்ல கண்ட நேரத்துல போன் பண்ணி கூப்பிடுற இந்த வேலையை விட்டுட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வர்ற மாதிரி வேலையை தேடிக்குங்க. 10 மணிக்குள்ள வரணும்னா ஒயின் ஷாப்ல வேலைக்கு சேரணும். சீக்கிரமா வந்துடுற. தூங்கிறாதுன்னா என்ன பண்ணானா எது பண்ணானா என் பேச்சு போன போட்டு தூக்கிட்டா. என் செல்ல கட்டி என் பொண்ணா வளர்த்தவங்க இந்த பாவி எல்லாத்தையும் பார்த்து கோரிப்பாளையத்துல இருந்து மாயாண்டி குடும்பத்தார் வருதுங்க. இதுங்க அழுதே ஆஸ்காரோட வாங்கந்தாச்சே. இன்னைக்கு ஒப்பாரி வச்சு வீட்டை கழுவி விட்டுருவானுங்க. வம்சத்துக்கு ஆகாதுன்னு சொன்னமே கேட்டாங்களா? தங்கமத்த தங்கமே கிளவி துரும்பாவும் ஆகல தூசாவும் ஆகல. இது பக்கத்து வீட்டு பொண்ணு. உன் பேத்தி அழைக்கிறா. அப்படியேதான் இருக்கு. உட்காரு வாங்க.
லூசு அப்படி போடா வாங்க மச்சான் வணக்கம் வணக்கம் கோவமா இருக்கீங்க போல படடே வாடா குண்டு பையன் உட்காரு 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 வாங்க உட்காருங்க உட்காருங்க வாங்க 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 மாமா என்ன மாமா மூக்குல கொசு போயிடுச்சா கோவமா இருக்கீங்களா வாங்க மாமா உட்காந்து பேசுவோம் வாங்க வாங்க உட்காருங்க மாமா என்ன தாய் நடந்துச்சு? அது மல்லி குண்டு மல்லி வாடாமல்லி போரூர் தானா பூந்தமல்லி இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த கிளவி ஒப்பாரி வைக்குது மாமா அப்பா இவரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரதே இல்லப்பா ஏன் மாமா மூக்குல காத்தடிக்கிறீங்க ஏன் நைட் வீட்டுக்கு வர்றது இல்ல? ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல மாமா நைட் டியூட்டி மாமா நீங்க இருங்க அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல அப்புறம் என்ன குறுக்க பேசிட்டு இனிமே சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். அட கிறுக்கு புடிச்ச கேன மச்சான் அந்த ஆள் தான் விவரம் இல்லாம நைட்டுனா ராத்திரின்னு தெரியாம பேசிட்டு இருக்கான் நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க நான் வேலைக்கு போறதே சாயங்காலம் 5 மணிக்கு தான் அப்புறம் எப்படி 5 மணிக்கு வர முடியும் அது மட்டும் இல்லப்பா நீங்க வாங்கி கொடுத்த வண்டியில கல்யாணம் புதுசுல அவர் என்ன கூட்டிட்டு போனதோட சரி அதுக்கப்புறம் என்ன அவர் கூட்டிட்டு போனதே இல்ல உடனே நீங்க மூக்குல காத்தறீங்க மாமா அவ என்ன பண்ணான்னு கேளுங்க அவளை வண்டியில கூட்டிட்டு போனா ஹார்ன் அடிச்சா முன்னாடி போற ஃபிகரை பாக்குறேன்னு கேக்குறா சைடு மிரரை பார்த்தா பின்னாடி வர ஃபிகரை பாக்குறேன்னு கேக்குறா ஒரு பைக்ல ஹார்ன் அடிக்காம மிரரையும் பார்க்காம எப்படி வண்டி ஓட்ட முடியும் பொறுங்க ஏன் நாங்களாம் ஊர்ல வண்டி ஓட்டலையா எங்களை மாதிரி ஓட்டணும் டேய் ஊருக்குள்ள நீங்க ஓட்டுறது மாட்டு வண்டிடா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க பேசாம வெட்டி விட்டுருங்க அத்தை அவசரப்படாதீங்க நான் என் பொண்டாட்டியாக மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கேன் மாமா நீங்க வேணா செருப்பு டோக்கன் கடை போட்டுங்க அத்தை நீங்க வேணா பூ வித்துங்க ஆனா குடும்பத்தை மட்டும் பிரிச்சிடாதீங்க எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு ராத்திரியானா வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு பாட்டி ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரே கிளவி சும்மா ஏன் மாப்பிள்ள ராத்திரி குடிச்சிட்டு வரங்க பகல்ல குடிச்சிட்டு போனா ஆபீஸ்ல திட்டுவாங்க மாமா எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே குடியார பயிலுங்க ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குடிக்க மாட்டோம் ஏன்னு தெரியுமா ஏன் எவனும் வாங்கி தர மாட்டானா உங்களுக்கு எங்க குடும்பம் கட்டுக்கோப்பான ஒழுக்கமான குடும்பம் உடம்பா பார்த்தா தெரியல ஆமா ஐயா யாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க வந்ததுல இருந்து அவர் ஏதோ சொல்ல வராரு நீ சொல்ல விட மாட்டீங்க அவர்தான் எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பிரச்சனை பேசிக்க கூட்டு வந்திருக்கோம் கடைசியா பேசுவாரு ஓ இப்பெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் செல்போன் மாதிரி கையில தூக்கின்னு சுத்துறீங்களா ஐயா இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் இன்னும் ஐயா ஏதோ கக்கறாரு வாந்திடுறானா டேய் நீ வீட்ல தான் கெட்ட பழக்கம் ஒருத்த வாந்தி எடுத்தா எல்லாரும் டேய் இத நீங்களே வாந்திடுறீங்க இதென்ன இடுப்புல அடங்களா வரும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்களா பஞ்சாயத்து பண்ண டேய் இன்னடி பாத்துட்டு இருக்க பெனாயில தந்து எல்லாரும் வாயில ஊத்தி விடு அதான் பஞ்சாயத்து நாரி போச்சு இதுல வேற சோப்பான குடும்பம் கோப்பான குடும்பம் ஓடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு ஏன் கேக்கல செல்லத்தாயும் கேட்டுச்சு குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு அத பத்தி பேசாத நான் கேக்குறேன் பதில் சொல்லு நான் யாரு என் பிள்ளைங்களுக்கு அப்பன் உனக்கு யாரு புருஷன் உங்க அப்பனுக்கு யாரு மட்டமான மருமகன் எது மூத்த மருமகன் என்ன தெரியுதா உன் பிள்ளைகளுக்கு அப்பன் உனக்கு புருஷன் உங்க அப்பனுக்கு மருமகன் இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலைகிறேன் இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம் அடப்பு ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா மெதுவா பேசுங்க என்னடி மெதுவா பேசுங்க என்ன மெதுவா பேசுங்க அப்படி பேசுங்க கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன் ஆமா எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா இதுக்குள்ள தகவல் வந்துருச்சா இந்த தகவல் மட்டும் இல்ல இன்னொரு தகவலும் வந்துச்சு புள்ளைங்களா இங்க வாங்க அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும் அதுக்குள்ள பிள்ளை பத்திரக்கலாம் பிள்ளை உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும் என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி அதுக்கு பதில் சொல்லுமா இல்ல என்னமா கீழே சத்தம் உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு கேட்டுக்கிட்டே இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும் மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி இருக்குடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன் வெள்ளியாரனா கொடி அவருங்கன்னு அர்த்தம் கலட்டுங்கண்ணா வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம் எடுங்கண்ணா எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம் குடுங்கண்ணா இருக்கிறத பூரா குடுங்கண்ணா மொத்தம் இருக்கிறது வாட்சியும் செயின் தான் வாரி கொடுக்க ஒண்ணுல போங்கடா நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம் டேய் ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க என்னது தீபாவளி துப்பாக்கியா என்ன எங்க திரும்பு டேய் மாப்ள செக்அப் பண்றா செக்கப்பா
பாப்புல கம்மி பீஸ் பாப்புல. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி, இந்த மூதைய விட்டு இருக்க செயின் வாட்சா கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு. ஐயோ இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க, நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். சோழிய முடிக்க சொல்றியா? ஐயோ ஆவுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்க சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார். நல்ல ஐடியா பண்ணி விட்டுருங்க சார். பாச்சார் பாச்சார் மெல்ல மெல்ல சார், மெல்ல சார் மெல்ல சார். வேட்டிக்குள்ள போறீங்க சார், இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டுக்கிட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல. 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படியே திரும்படா. ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய், நான் அறிவை யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாரோ? பயமா இருக்கு, கத்தாதீங்கடா. திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது, எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. எல்லாம் போறாதீங்க. என்ன மஞ்ச போய் மூடி காட்டுறேன், மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளையா பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கி இருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இன்சிலாவ அப்பா. நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. ஏய், இவன் பொண்டாட்டிடா. ஏடா, பொண்ணை கூட்டி வந்து நானு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க? ஏய், அவ வயித்துல வளர்ற குழந்தை ஏன் குழந்தை, நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா என் கூட அனுப்புவீங்க? ஏய், உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க? ஏட்டையா நான் ஒரு மாதிரி. Shut up and bloody idiot nonsense close your mouth. இவன் என்ன பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எழுதி போற. யாருக்கு லக்கு இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல், ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம். பூனா மணி. சார பாம்பு. மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. ஏட்டையா, என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கும் அவ சிரிக்கி எடு. மாட்டு ரவி யார் அவன்? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்புல அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பிள்ளை கூட்டி போய் குடும்பம் நடத்து. பத்தியம்மா, அவரே சொல்லிட்டார், வாமா போலாம். என்ன? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ, போ. விட்டா என்ன இவங்களோட சேர்த்துருவா போல் இருக்க. நீ ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு அங்க யாரு?
டேய் என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட் இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின புருஷன். அவன் கண்ணுல மண்ணத்தை விட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டு போய் ஏதாச்சும் ஒரு சாம்பில வாங்கிட்டு போயிட வேண்டியதான். நான் முன்னால சச்சோ நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மாதானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வராம போல் இருக்கே. மாடசாமி என்ன நீ மலைபட்டையாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத புல் பச்சசே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே. எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. லட்சுமி வரவா? வாங்க. வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி ரோகிணி உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் என்ன அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்க. ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான் கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நீ தாமா கூப்பிட்ட? இங்க பாருங்க. ஐயோ டேப் ரெக்கார்டு சவுண்டா? ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. புது பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுத்தா உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிப்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. டெண்டுல்கர் படைத்தார். ஏயா சச்சின் கேன்னா யாரு? பார்க்கேன். ஏப்பா சச்சின் டெண்டுல்கர் உனக்கு யாரும் தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது தெரியாம நீ எல்லாம் ஏன் சலூன் கடைக்கு வர? அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சலூன் கடைக்கு வரதுக்கு என்ன இருக்கு? பேசாதயா. சரியான காட்டு வாசி. சரி பேசல போ. சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில் கிளின்டன் சுற்றி பார்த்தார். ஏயா கிளின்டனாவது யாருன்னு தெரியுமா உனக்கு? கிளின்டன் யாரு? கிளிஜோசியம் பாக்குறவரா? கிளிஜோசியம் பாக்குறாரா? கிளின்டன் யா? யோ அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. பழக்கம் இல்லையா? ஏயா அவர் உங்க கூட வந்து பழகுவாரா? அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியா? அதெல்லாம் தெரியாதுயா எனக்கு. அவரை தெரிஞ்சுக்காம எதுக்கு சலூன் கடைக்கு வர நீ? அறிவு கட்டவன். மத சாம்ராஜ்யம் ரொம்ப ஓவரா இருக்க. சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டது சரியா தவறா? ஏண்டா ஹுசைன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. அந்த கறிக்கடை ஜாகிர் ஹுசைன் தானே? கறிக்கடை ஹுசைனா? ஏண்டா ஈராக்கோட முன்னாள் அதிபர்ரா? தெரியாதியா? அதுக்கு ஏன் கொதிக்கிற? அது தெரியாம ஏன்டா நீ சலூன் கடைக்கு வர? யாரா அவன்? எந்திரி முதல்ல. என்னடா? ஆமா இவ்வளவு பேசுறீல்ல, உனக்கு அந்த முனியாண்டி தெரியுமா? ஏண்டா நான் கேட்ட அத்தனை வரி உனக்கு தெரியல. முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? முனியாண்டிய தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? அவன் தானே அவன் பொண்டாட்டிய 1 வருஷமா வச்சிருக்கான். ஐயோ வெளிநாட்டுக்காரர் பூரா தெரிஞ்சு வச்சுக்க. வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா மோசம் போயிட்டாலும் அப்புறம் ஓசம்மா. என்ன பேச்சு? ஏன்னு அவன் பொண்டாட்டி முனியாண்டி தான் வச்சிருந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி வச்சிருக்க ஆரம்பம் தான் சொன்னா. அப்ப ஏன் பொண்டாட்டி என்னடா இந்த விட்டது? அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல வந்தானா வகுந்துருவேன். ஏய் உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி. நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து. அவ்வளவுதான். அப்பவே தீர்ப்பு. ஹலோ ச்சே கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்குடா என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாய் குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க?
என்னது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி என்னாச்சு? அண்ணே குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவள கடிச்சவனுக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சிரும். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு அப்பா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்னு கொடு. எவ்வளவுப்பா? 20 ரூபா சார். 20 ரூபாயா? மொத்தம் 2000மா? 20 ரூபா தள்ள இருந்துச்சுங்க. இந்தா தேங்க்ஸ் பா. அங்கிள் 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னம்மா? இந்த பலூனுக்கு கொஞ்சம் ஊதி தரீங்களா? ஏன் உன்னால ஊத முடியலையா? தம்மு பத்தல அங்கிள். அப்படியா? ஊதி தர்றேன். போதுமா? இன்னும் பெருசா. போதுமா? இன்னும் பெருசா. இன்னும் பெருசா. இதுக்கு மேல ஊத உடைஞ்சிராது. உடையாது உடையாது, நீங்க தைரியமா ஊதுங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கறியா? நான் முதல்ல சொன்னல பெருசா ஊதுனா உடைஞ்சிரும்னு. நீ தானே அம்மா ஊத சொன்ன. எருமை மாடா? ஏய் என்ன மாடு கிட்டு இருக்க? சாரி அங்கிள், நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு புது பலூன் வாங்கி கொடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்படி கேளு. அதை விட்டு மாடு கிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. சரி வாங்க. நீ முதல்ல போ. பிள்ளைய பாரு. கோச்சிக்காதீங்க அங்கிள். கோபப்படாம. யோ இந்த பிள்ளைக்கு ஒரு பலூன் ஒண்ணு குடியா. பலூன் இல்ல. பலூன் இல்லாமலாம் இப்ப என்ன பண்ணுவ? என்ன இவ்வளவு யோசிக்குது? எதுவும் சதிகிதி பண்ண போகுதா? ஒரு அட்டைப்பட்டி எடுத்து மேல வைங்க. இந்த எடுத்து வச்சிரேன். அட்டைப்பட்டி எதுக்கு? ஒரு டசன் பால் எடுத்து பேக் பண்ணுங்க. 2 ஸ்டார்ஸ், பேட் அண்ட் பால், ஒரு டெடி பேர், அம்ப்ரெல்லா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க. என்ன அட்டைப்பட்டியை புள்ள பண்ணிக்கிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கிள். அங்கிள் மாதிரி இருக்க அந்த மங்கி பொம்மை எடுத்து வைங்க. என்ன பார்த்தா உனக்கு மங்கி மாதிரி தெரியுதா? மொத்த பில் எவ்வளவு ஆச்சு? 100 300 400 500 1900 ரூபாய் பாப்பா. அது சார் கிட்ட வாங்கிக்கோங்க. எது என்கிட்ட வாங்கிக்கிறவா? டா டா என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பை மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. யார் நீ? என்ன வில்லி மாதிரி சிரிக்குது? ஹேய் மேன், இங்க வா. எது? வாயா. என்ன? அடிங்கயால. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட் என்ன? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. இப்போ நீ பில் பே பண்ணல, என்னோட செயின் எடுத்துட்டேன்னா கூப்பிட்டு நான் உன்னோட நங்க எடுத்துடுவேன். நாங்கெல்லாம் குழந்தைங்க, நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவாரு. மரியாதையா நீ இந்த அமௌண்ட் செட்டில் பண்றியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இது ஆட்டோவுக்கு. இந்தாப்பா அட்டைப்பட்டி ஆட்டோல ஏத்து.